Deuteronomy chapter 32. Deuteronomy chapter 32. 32 அதிகாரம், உபாகமம் 32 அதிகாரம். இந்த உபாகமம் மோசே எழுதின 5 ஆகமங்களில் கடைசி புஸ்தகம் என்னது? உபாகமம். அல்லேலூயா. அந்த முதல் 5 ஆகமங்கள் அவைகள் தான் என்னது? தோராவுடைய கடைசி புஸ்தகம் என்னது? உபாகமம். இந்த உபாகத்தில் பார்க்கும் பொழுது சில வசனங்கள் நாம் படிப்போம். சீக்கிரமாக படிப்போமா? எல்லாம் சேர்ந்து படிப்போம். அப்போ தான் எல்லாருக்கும் நல்ல சத்தத்தை உயர்த்தி நாம் அதை வாசிப்போம். ஒன்று முதல் 12 வரைக்கும் சீக்கிரமாக படிப்போமா? உபாகம் 32. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழியை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தர் நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையானவர். அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறுமான சந்ததியார். விவேகமில்லாத மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதில் அளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்துகிறவர் அவர் அல்லவா? பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டுகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ வல்லமையான வசனம் பாருங்க. இப்போ என்ன படிச்சிருக்கிறோம் நம்ம? இப்போ என்ன படித்தோம்? என்ன வாசித்தோம்? நம்ம என்ன படித்தோம்? பார்ஷா. பழைய ஏற்பாட்டு பகுதியே தேவாலயத்தில், யூத தேவாலயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசிக்கும் போது அவர் வாசித்து அதை இங்கே கொடுத்தார், வேலையாட்கள் எடுத்து கொடுத்தார் இல்லையா? சுருளை இல்லையா? பார்ஷா ஞாபகத்தில் வச்சுங்க. பார்ஷா படித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது the Old Testament reading is called the Parsha. The New Testament reading is called the Haftarah. Hallelujah. அது கூட praise the Lord. Haftarah, not Torah. Haftarah படிக்கலாமா? Romans chapter 1:11. Romans chapter 11. ரோமர் 11ஆம் அதிகாரம். இப்போ நம்ம எப்படி செய்கிறோம்? யூத தேவாலயத்தில் எப்படி வாசித்தார்களோ அப்படியே வாசிக்கிறோம். We follow the practice of the Jewish synagogue. Hallelujah. Romans chapter 11, 11ஆம் அதிகாரம், 1 to 7, 1 முதல் 7 வரை படிக்கலாமா? இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பெனிவின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். ஒரு செகண்ட். இப்போ நான் முதல்ல அந்த பார்ஷாஸ்தானே அது கூட உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். என்ன அதோடைய பின்னணி என்னன்றதை நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இதோடைய பின்னணி எப்படின்னாக்கா, பரிசுத்த பவுல் யாரை குறித்து பேசுகிறார் என்றால், இஸ் டாக்கிங் அபவுட் த ஜூயிஷ் பீப்புள். இப்போது தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டார். நம்ம என்ன யோசிப்போம்? நம்மளாம் தள்ளிவிட்டாரோ ஆண்டவர், அப்படி தான் யோசிப்போம். நாமளும் ஆண்டோடைய ஜனங்கள் தான். அதே நேரத்தில் எப்பவுமே நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்களாக இருக்கும்போது, இப்போ நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம ஆண்டவர் பிள்ளை ஆகிட்டோம், கிறிஸ்தவரை மாறிட்டோம். ஓகே,
இப்போது இந்தியாவில் பிறந்த நான் தமிழனாகிய நான் அல்லது பல மாநில நம்ம ஒரு மேபி வி ஆர் ஃப்ரம் ஆந்திரா ஆர் கன்னடிகா ஆர் வாட் எவர் இட் இஸ். இப்போது ஐம் எ கிறிஸ்டியன். நம்ம அடிப்படையான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நான் ஒரு கிறிஸ்தவன் தான், கரெக்ட் தான், தப்பு கிடையாது. அதே நேரத்தில் நமக்கு யூதன்னா யாருன்னே தெரியாது. சாதாரணமாக இப்போ நம்ம சொல்கிறதுனால கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு. மற்றபடி சாதாரணமாக உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள், அது அமெரிக்கனோ இல்லை பிரிட்டிஷோ இல்லை வேறு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இந்தியனோ ஒருவேளை ரஷ்யனோ ஜெர்மன் கிறிஸ்டியனோ எந்த கிறிஸ்டியனாக இருந்தாலும் அவர்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்ட்டு யோசித்து கொண்டிருப்பார்களே தவிர, அவர்களுக்கு யூதருக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது, ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் நம்ம இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் இருந்தால் ஆபிரகாம் இருந்தான்னு வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் கொஞ்சம் யூதர்கள் அங்கே இருந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் சபைன்னு சொல்லும்போது யூதர்களும் புறஜாதியாரும், த ஜூஸ் அண்ட் த ஜென்டைல்ஸ். இப்போ நம்ம யூதர்களை நம்ம மறக்கவே கூடாது. அவர்கள் யார்? நமக்கு முன்னோடிகள் யார்? நமக்கு முற்பிதாக்கள் யூதர்கள் தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர், அந்த 12 கோத்திரத்தார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் சந்ததியாகிய அந்த 12 கோத்திரத்தார், அவர்கள்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர்கள் ஒரு முன்னோடியாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் ரட்சிப்பு யூதருடையது என்று யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரே சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நாம் எப்பொழுதுமே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அது டெஃபினட் இல்லையா? ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்க தானே, மீட்கப்பட்டவர்கள் தானே. யாருக்காவது சந்தேகம் இருக்கா? யாருமே இல்லையா? நான் இன்னும் ரட்சிக்கப்படலை, நான் இன்னும் கர்த்தருக்குள்ளே இல்லை, நான் என் பாவங்கள் மன்னிக்கப்படலைன்ற ஒரு சந்தேகம், டவுட்டு யாருக்காவது இருக்கா? யாருக்குமே இல்லை இல்லையா? காலையில் கூட பாஸ்டர் ரஜீவ் 3 காரியம் சொன்னாங்க. ஒன்று இயேசு வேண்டாம் தேவையில்லைன்னு இருக்கிறவன், இன்னொருவன் இயேசுவா சரியா, இது சரியா, மற்றது சரியா, எது சரி என்று ஒரு கன்ஃபியூஷனில், ஒரு குழப்பத்தில் இருக்கிறவன், மூன்றாவது கிறிஸ்துக்களாக இருக்கிறவன். ஹல்லேலூயா. உலகத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒன்று இயேசுவே இல்லை, தேவையில்லை, சட்டே பண்ண மாட்டேன், ஐ டோன்ட் கேர். நீங்கள் போய் அமெரிக்காவில் கேட்டிங்கன்னா வெள்ளக்காரன்ட்ட ஆர் யூ கிறிஸ்டின் கேட்டால், நோ, அவன் பேர் கிறிஸ்டின் நேம் வச்ச மார்க்குன்னு. மார்க், ஹவ் ஆர் யூ? ஆர் யூ கிறிஸ்டின்? நோ. ஒய் ஆர் நாட் அ கிறிஸ்டின்? ஐ டோன்ட் கேர். மார்க்குக்கு என்ன கிடையாது, கிறிஸ்தவனாக இருக்கணுன்ற அந்த எந்த கூட ஒரு சின்ன ஒரு துளி கூட அவன் மண்டையில் கிடையாது. அப்போ மார்க் யார் அவன்? தென் வாட் ஆர் யூ? நாட் அ கிறிஸ்டியன். தென் வாட் ஆர் யூ? ஐ எம் ஏத்திஸ்ட், நான் ஆஸ்திகன் அப்படின்வான். இல்லைக்க ஐம் அக்னாஸ்டிக்னோ. அக்னாஸ்டிக்னாக்கா ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் நோ அப்படின்னு அர்த்தம். என்ன எவனுமே பேர் கிறிஸ்தவ பேராக இருக்கிறதுனால நான் கிறிஸ்டியன் அங்கே அமெரிக்காவிலே லண்டன்லேயோ எங்கேயுமே வெள்ளைக்காரன் தேசத்தில் ஒருத்தனுமே சொல்ல மாட்டான். ஹல்லேலூயா. பேர் ஸ்டீவன் இருக்கும். அது கிறிஸ்டியன்னா? நோ, ஐம் நாட் கிறிஸ்டியன். அதனால் வெள்ளைக்காரன் அத்தனை பேர் கிறிஸ்டியன் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் பேர் தான் கிறிஸ்டியன் நம்மளை போல். யார் தன்னை கிறிஸ்டியன் சொல்லணும் தெரியுமா? மீட்கப்பட்டவன் மட்டும்தான். ஒன்லி த born again. ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே தங்களை என்ன சொல்வார்கள்? அவர்கள் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அறிக்கை செய்வார்கள். எஸ், தே மார்க் ஒன்ஸ் யுவர் ஏத்திஸ்ட். என்ன கடவுள் இல்லாதவன் என்ன? I went to a church, I found Christ, I met somebody led me to Christ. Now I accept Jesus my personal Savior. I raised my hand, I'm baptized. Now I belong to Jesus. அதே மார்க்கு ரட்சிக்கப்பட்டவன் என்ன சொல்லுவான்? ஐமே கிறிஸ்டியன்னு சொல்லுவான். புரியுதா? இந்தியாவில் இல்லை, எல்லா கிறிஸ்டியனும் நான் கிறிஸ்டியன் தான். பரலோகம் போகிறானோ இல்லையோ, எங்கள் அப்பா கிறிஸ்தவர், எங்கள் தாத்தா கிறிஸ்தவர், எங்கள் முப்பாட்டாம் கிறிஸ்தவர். என்ன அந்த காலத்தில் என்ன தேவசாயம் மகன், என்ன ஆபத்து சகாயம் இல்லை,
அவர் மகன் நான் வந்து இப்படி வந்து என்ன செய்வாங்க, பரம்பரையாக பேர் இருக்கும், கிறிஸ்தவ பேர். எங்கள் தாத்தா தான் அந்த கோயில் கட்டினாருங்க, அந்த ஊரில் முதல் ஊரில் எங்கள் தாத்தா தான் கட்டினார். என்ன இவன் தண்ணி அடிச்சிட்ருப்பான், நான் வந்து எங்கள் தாத்தா கட்டின கோயில். காத்தனை பரலத்தை கொண்டு போயிடுவாரா? பெரிய கல்றை இவனுக்கு வைக்கும். இவன் செத்தானே அங்கே பெரிய கல்றை சலவைக்கல் போட்டு பெரிய கல்றெல்லாம் வைப்பாங்க இவனுக்கு. என்ன சுற்றி காம்பவுண்ட்லாம் போட்டுவான், வெளியே போயிடக்கூடாதுன்னு. ஆனால் கூட என்னது, அவன் பரல போக மாட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம எத்தனை பேர் ரசிக்கப்படுறாங்க? எத்தனை சீனிவாசன், எத்தனை சுப்பிரமணியம், எத்தனை ராமசாமி ரசிக்கப்படுறாங்க? அல்லேலூயா. ஊழியம் செய்கிறாங்க. அது பாஸ்டர் இருக்கார் ஏசிய சபையில், பேர் வந்து நல்ல ஹிந்து நேம், நல்ல ஹிந்து நேம் என்ன, ராதாகிருஷ்ணன், பாஸ்டர் ராதாகிருஷ்ணன், நல்ல பாஸ்டர். அது தெரியல உங்களுக்கு? ராதாகிருஷ்ணன் பார்த்துருப்பீங்க. அல்லேலூயா. என்ன அந்த காலத்து ஆளவர், நல்ல பிரசங்கம் பண்ணுவார், நல்ல வசனம் தெரியும், நல்ல ஜெபம் பண்ணுவார். அங்கே அந்த தேவாலயத்தின் முகப்பில் உட்காந்தே இருப்பார் எப்போவும் ஜிப்பா போட்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாப்பாலும் ஜெபம் பண்ணுவார். பேர் ராதாகிருஷ்ணன் தான். இப்படிப்பட்டவர்கள் வந்து அவங்க பரலவும் போனால் அவங்களுக்கு சும்மா ஒரு மண்மேடு தான் இருக்கும் கார்பரேஷனில். என்ன ஆனால் எங்கே இருப்பாங்க? அவங்க பரலத்தில் இருப்பாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி ஜீவிக்கிறோம், யாருக்கெல்லாம் இருக்கிறோம், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அவருக்கெல்லாம் அசைகிறோம், அவருக்கெல்லாம் பிழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்பொழுது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது யூதனை குறித்து பேசுகிறார். அதை தான் இப்போ வாசிக்க போகிறோம். நம்ம பவுல் வந்து யூதனை குறித்த காரியத்தை நாம் படிக்கிறோம். ஒருவேளை இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை நீங்கள் ஜென்ரலாக பொதுவாக வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் அது பேசுகிறாரு. யூதனோ புறஜாதியாரோ இந்தியனோ யூதனோ எல்லாருக்கும் தான் கர்த்தர் பேசுகிறாருன்னு வாசிக்கிறோம். அது ஒரு வகையில் கரெக்ட் தான். எல்லாருக்கும் தான் இந்த வசனம், எல்லாருக்கும் தான், ஒன்லி ஃபார் ஜூஸ் மாத்திரம் இல்லை. ஆனால் இந்த இடத்துல யாரை குறித்து பேசுகிறார்? யூதனை குறித்து பேசுகிறார். பவுல் என்ன சொல்கிறார்? இப்படி இருக்க தேவன் தம்முடைய தன் ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாம் சந்ததியிலும் பெனிவின் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். இவரே யார்? இவரே ஒரு ஜூ, இவரே ஒரு இஸ்ரவேலன். அவர் கோத்திரம் என்ன? 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம், அது பேர் என்ன? பெஞ்சமின் கோத்திரம், த ட்ரைப் ஆஃப் பெஞ்சமின். அதில் பிறந்தவர் யார்? பவுல். ஜூயிஷ் ஸ்காலர்னாக்கா இந்த காலர் இல்லை, ஜூயிஷ் ஸ்காலர் என்ன அர்த்தம்னாக்கா அதிகமாக பெரிய படிப்பாளி. யூத மதத்தில் ரபி. அவர் யார்? குரு, மத குரு, யூத மத குரு, அதிகமாக படித்தவர். டாக்டரேட் மாதிரி பட்டங்கள்லாம் அந்த காலத்தில் படித்தவர். அந்த காலம் டாக்டரேட் கிடையாது. அப்படி தேவாலயத்தில் உட்காந்து என்ன செய்வாங்க, அப்படியே வந்து தோரை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்புறம் கண்ணாடி கிடையாது, அப்படியே பார்த்து பெரிய தாடி ஏடியெல்லாம் இருக்கும். என்ன பார்த்தாலே பயமாக இருக்கும், பாய் மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. என்ன செய்வாங்க, தோரை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, எழுதுவாங்க. ரொம்ப ஞானம் படைத்தவர். யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உலகத்திலேயே அதிகமாக ஞானம் படைத்தவர்கள் யூதர்கள். ஹல்லேலூயா. இந்த விளோண்டு சின்ன சுண்ட கண்ட்ரி அது. அதில் வந்து தமிழ்நாட்டில் பாய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கள் வாங்கினது நோபல் பிரைஸ் பெற்றவர்களில் மேக்சிமம் யார்? யூதர்கள் தான். ஹல்லேலூயா. வெள்ளைக்காரனோட ஜாஸ்தி நோபல் பிரைஸ் பெற்றவர்கள் யார்? யூதர்கள். அவர்களுடைய ஞானம் தான் எல்லாமே. கையில் ஃபேஸ்புக் பண்ணுறீங்க, மொபைல் இருக்குது, யார் இதெல்லாம் வந்து யார் கண்டுபிடிச்சது? யூதர்கள் தான். ஹல்லேலூயா. கூகுள், ஃபேஸ்புக்கு, நிறைய காரியங்கள் பாருங்கள், இன்டர்நெட்டு, நிறைய காரியத்தில் யூதர்கள் தான். ஹல்லேலூயா. யூத சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள், இன்ஜினியர்ஸ். இப்போது பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்தவன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இயேசு அவர் யாரை தள்ளிவிடவில்லையா? யூதர்களை தள்ளிவிடவில்லை. யூதர்கள் தான் இயேசு தள்ளிவிட்டார்கள். இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு தான் மேசியா என்பதை அவர்கள் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இன்னும் எப்படி எங்கே இருக்கிறார்கள்? மோசேயின் காலத்தில் இருக்கிறார்கள். தோராவை வாசிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள். அந்த அந்த செவத்தில் எஸ்ரேல் தேவாலயத்து செவத்தில் போய் முட்டிக்கொண்டே இருக்கு. இன்றைக்கும் என்ன செய்கிறார்கள்? அங்கே போய் முட்டி அழுகிறார்கள். இன்னும் யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை? அவர்கள் யூதரை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தன்னுடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை.
இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் என்ன செய்யவில்லை, யூதர்களை அவர் தள்ளி விடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இழுத்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது எலியா காலத்தில் இவரை துரத்தி விட்டாங்க, இவரை கொலை செய்யப்பட்டாங்க. யார்? யூதர்கள். அப்போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. இந்த யூதர்கள் கர்த்தரை தள்ளிவிட்டு பாகால்களை வணங்கி கொண்டிருந்தார்கள், சாமிகளை வணங்கி கொண்டிருந்தார்கள், விக்கிரங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். கர்த்தரை, தேவனாய கர்த்தரை, யெகோவாவை தள்ளிவிட்டார்கள். அப்பொழுது ஆனாலும் அவர்களை கர்த்தர் என்ன செய்யவில்லை, அவர்களை நிர்மூலம் பண்ணவில்லை. ரகசியமாக பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. எலியாத்துக்கு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, இந்த ஜனங்களாம் அவங்க விட்டு போயிட்டாங்களே ஆண்டவரே, பாகாலில் சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்போ சொல்ல, கவலைப்படாத, 7000 பேர் நான் ஒழிச்சு வச்சுருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்கள் எனக்கு உண்மை உத்தமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த 7000 பேரில் நாமும். ஹல்லேலூயா. ஒரு சிம்பாலிக்னா என்ன அர்த்தம்னா, ஒரு உதாரணமாக நாமும் யார்? பாகாலுக்கு தங்கள் முழங்கால்களை முடக்காத 7000 பேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாகாலுக்கு நம்முடைய கால்களை நாம் முடக்கவில்லை. ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் பாகாலை வணங்கிட்டு இருந்தாங்க நம்மளும். இப்பொழுது யார்? பாகாலுக்கு தங்கள் கால்களை முடங்காதவர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை குறித்து நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா? அதை குறித்து நமக்கு ஒரு பெருமை இருக்கா? ஆவிக்குரிய பெருமை. என்ன சொல்ல, இந்த மாம்சீக பெருமையை சொல்லலை. ஹல்லேலூயா. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை காட். என்னுடைய தேவனை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன். ஐ எம் ஜலஸ் ஃபார் மை காட். என்னுடைய தேவனுக்காக நான் வைராக்கியம் பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நான் தரித்திருக்கிறேன். என்னுடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அப்போ தொடர்ந்து படிப்போம், அதை புரிஞ்சுக்கலாம். இப்படி போல இக்காலத்திலையும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த காலத்தில் யூதர்களுக்கு தோரா கொடுக்கப்பட்டது. தோராவை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் மிருகங்களை பலியிட வேண்டும். ஆடு, மாடு, பறவைகள், புறா அல்லது தானியங்கள், இந்த காரியங்களை கர்த்தருக்கு அவர்கள் படைக்க வேண்டும், யெகோவாவுக்கு படைக்க வேண்டும். ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம் செலுத்தப்பட வேண்டும், பலி செலுத்தப்படும். அப்பொழுது அவர்களை பாவங்களுக்கு கர்த்தர் அதை மன்னிப்பார். அப்படிப்பட்ட ஒரு காரியம், ஒரு சிஸ்டம், ஒரு கட்டுப்பாடு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. பாவத்திற்கு அவர்கள் பலியிட வேண்டும். ஒவ்வொரு பாவத்திற்கும் போய் அவங்க வருஷத்தில் ஒரு நாளும் ஒரு எத்தனை இது இருக்குது, அது சிஸ்டம் இருக்குது. அதன்படி என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் போயிட்டு ஒரு ஆடையோ வாங்கி போய் ஆசாரியன்ட்டு கொடுத்து அதை பலியிட வேண்டும். அந்த ஆசாரியன் ரத்தத்தை சிந்துவார். பலிபீடத்தில் உன் பாவங்கள் மூடப்பட வேண்டும். பாவங்கள் மூடப்பட்டதான் தவிர மன்னிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. Sin was only covered, not forgiven. அதனால் அவர்களுக்கு ஒரு தண்டனை வராதபடிக்கு அவர்கள் அந்த இரத்தத்தை சிந்தினார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது என்ன செய்தாங்க? எகிப்துக்குள்ளே இருக்கும்போது அவர்கள் புறப்படுவதற்கு முந்தின நாள் என்ன செய்தாங்க? ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த இரத்தத்தை அவர்கள் நிலைக்கால்களிலே பூசினார்கள். அப்பொழுது சங்காரதூதன் வரும்போது எந்தெந்த நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படவில்லையோ அந்த வீட்டில் மாத்திரம் சங்காரம் பண்ணினான். எகிப்துடைய வீட்டில் ரத்தம் பூசப்படவில்லை. இஸ்ரவேலுடைய எல்லார் வீட்டிலையும் என்ன பூசப்பட்டிருந்தது? நிலைக்காலில் ரத்தம் பூசப்பட்டிருந்தது. அதை அவன் பார்த்துவிட்டு அவன் கடந்து போனான். He saw that. He passed over the door. என்ன பண்ணார் தேவதூதன்? பாஸ்ட் ஓவர். அதுக்கு தான் இங்கிலீஷில் என்ன பேர்? திருவிருந்துக்கு என்ன பேர்? பாஸ் ஓவர். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? கர்த்தர் நமக்கு ரத்தம். இயேசு கிறிஸ்து ஒரே ஜீவலியாக ஆட்டுக்குட்டியாக அவர் நமக்கு ரத்தம் சிந்திருக்கிறபடினால அந்த பஸ்கா பண்டிகை, அந்த பாஸ் ஓவர் பண்டிகை இப்பொழுது நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? திருவிருந்தாக கொண்டாடுகிறோம். வருகிற வாரத்தில் நமக்கு என்ன இருக்கிறது? we have the Pascha. இங்கிலீஷில் பஸ்கா,
எபிரேய பாஷையில் பஸ்ஸாக். வி ஹேவ் த பஸ்ஸாக் கம்மிங் வீக். என்னது நமக்கு பஸ்ஸாக்? அப்பமும் ரசமும். பாஸ் ஓவர், ஹோலி கம்யூனியன், பரிசுத்த பந்தி, எல்லாம் ஒன்று தான். ஹல்லேலூயா. அப்போது நல்ல புரிதல் உங்களுக்கு இப்போ? ஹல்லேலூயா. நமக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்கார். நமக்கு இனிமேல் என்ன செய்ய வேண்டாம்? ஆடு மாடு வெட்டி என்ன செய்ய வேண்டாம்? நம்ம நிலைக்காலில் பூசப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. அதுதான் அர்த்தம். இயேசு எனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார். என்னுடைய இருதய நிலைக்காலில் இயேசு கிறிஸ்து ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. ஆகையால் சங்காரதூதன் என்ன செய்ய மாட்டான்? என்னை தொடமாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஃபஸ்ட்டு ரத்தத்தை என் மேல் பார்ப்பான். எனக்காக தெளிக்கப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்த்து இவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம். ஆகையால் நம்மை விட்டு கடந்து நமக்கு தண்டனை, ஜட்ஜ்மெண்ட்டு, நியாய தீர்ப்பு நமக்கு வருவதில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது கிருபையினால் இப்போ நம்ம கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? கிருபையினால், கிரேஸ் ஆஃப் காட். இப்போ ஃபுல்லாக 613 தோராவுடைய அத்தனை சட்டத்திட்டங்களையும் நம்ம அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு கீழ்ப்படிய முடியலன்றதுனால கர்த்தர் கிருபையாக என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பி என்ன இருளை பாவங்களை நாம் மன்னிப்போம் சொல்லி அவரையே ஒரே பலியாக அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் 613 சட்டங்கள் இருக்கிறது. ஆகையால் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையால் நான் பழைய ஏற்பாட்டு தோராவில் உள்ள எந்த சட்டத்தையும் நான் மீறலாம்னு இருக்குதா? அதனால் சட்டத்தை மீறலாமா? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர், நான் போய் சொல்லலாம், நான் திருடிடலாம். இல்லை, அப்படி செய்ய முடியுமா? செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு மனசாட்சி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த தோராவை கடைப்பிடிப்பதனால நாம் பூர்ணமாக முடியாது. நாம் எப்படி பூர்ணமாக முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தினால பூர்ணமடைய முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். தோராவை கீழ்ப்படிவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே அத்தனை சட்டம் 613 சட்டம் தெரியுமா? எல்லா சட்டமும் நமக்கு தெரியுமா? பைபிளில் தான் இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. தெரியுமா? தெரியாது. எல்லாருக்கும் பாருமா தெரியும்? தெரியாதுல்ல. என்னென்ன சட்டம்லாம் இருக்குது அது நமக்கு வாசிக்கலாம், படித்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு காரியத்திலையும் பாவம் செய்யாதபடி நம்மை காப்பாற்றுவது யார் காப்பாற்றுகிறார்? நம்மை பரிசுத்த ஆவியானவர். நமக்கு மனசாட்சியில், நம்ம இருதயத்தில், ஆவியில், நம்முடைய ஆத்மாவில் கர்த்தர் ஆவியானவர் செய்கிறார், பேசுகிறார். ஹல்லேலூயா. இது குற்றம், இது குற்றம் இல்லை, இதை செய்யாத, தவறான காரியங்களை செய்வது கர்த்தர் பரிசுத்தாவியை நமக்கு என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம பரிசுத்தாவிற்கு நம்ம எதிர்த்து நின்று ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு அதை விட்டு விலகி நாம் பாவத்துக்குள்ளாக போகக்கூடாது. சில காரியத்தில் நீ அங்கே போகாதன்னு நல்ல நமக்கு ஆண்டவர் சொல்லுவார். அது பேசாத, அது போகாத, அது செய்யாதன்னு. எத்தனை தடவை நம்ம ஐத்தியத்தில் பேசியிருக்காரா இல்லையா? ஆவியானவர் பேசியிருக்காரா இல்லையா? கண்டிப்பாக பேசியிருப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்கிட்ட பேசலன்னு யாருமே சொல்லவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கிட்டையும் ஆவியானவர் பேசுவார். ஹல்லேலூயா. இருதயத்தில் ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும். இப்படி பண்ணிடலாமா? இது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணலாமா? இது ஒயிட்னர் போட்டு அழிச்சிட்டு, இல்லை 1000 ரூபா இருக்குது, ஒயிட்னர் போட்டு அழிச்சு இன்னொரு 0 போட்டு 10,000 ரூபாய்க்கெல்லாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பரிசுத்தா என்ன செய்வார்? ஷார்ப்பாக என்ன செய்வார்? சேத ஒரு திகில் வரும், ஒரு பயம் வரும். என்ன செய்ய வரும்? ஒரு பாவத்தை செய்யும் போது என்ன செய்யணும்? என்ன வரும்? ஒரு திகில் பயம் வரும். ஹல்லேலூயா. வல்லமையாக நம்மக்கிட்ட ஒரு ஒரு நம்ம இருதயத்தில் அவர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. செய்யாதுன்னு. நான் சின்ன தம்பியாக இருக்கும்போது, இந்த தம்பியில் இந்த மாதிரி ஒரு சின்ன தம்பி லாரன்னா பெண்ணா லாரன்ஸ், அவங்க அம்மா லாரன் தான் சொல்லுவாங்க. அவங்க எங்கே அவங்க அம்மா இருக்காங்களா? லாரனுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களோண்டு பாப்பா குட்டி பையன், அவனுக்காக நீங்கள் ஜெபம் எதில் எழுதுவாங்க? கவரில் எழுதுவாங்க, லாரனுக்காக ஜெபம் பண்ணுங்க, நல்ல பையனாக இருக்கணும். உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். என்ன நான் லாரன்ஸ் மாதிரி இருக்கும்போது நான் ஒரு சின்ன ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தேன். அப்போது 3ஆம் கிளாஸ் சேர்த்தாங்க. அங்கே போய் இல்லை செகண்டரி ஸ்கூல் ஆலந்தூரில் முதல்ல ஸ்கூல் சேர்த்தாங்க.
அப்போ நான் அப்படியே ஸ்கூலுக்குள்ளே அப்படியே பார்த்து பசங்க என்ன செய்வாங்க, அப்படியே பார்த்து போயிட்டு இருக்கோம்ல. அங்கே போனால் அங்கே ஒரு ரூமில் வந்து பேப்பர் கிளிப் இருந்தது, தகரம் கிளிப் இருக்குல்ல, 2 சைடில் இப்படி கிளிப் பண்ண திறக்கும்ல, தகரம் திறக்கும் இல்லையா, பேப்பர் கிளிப். என்ன அந்த கிளிப் இருந்தது என்ன ஒரு ஃபைல் மேலே. அது ரொம்ப நேரமாக நின்று அது எடுத்துகிட்டு போயிடலாமான்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன நீ இப்படி பார்க்குறேன், அங்கங்கே பார்க்குறேன், என்ன யாருன்னா வரேன், டீச்சர் வராங்களா, ஹெட்மிஸ்டர்ஸ் அது கிளிப் எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த கிளிப் எடுத்துடலான்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதை வச்சு விளையாடுறது தான். என்ன இப்போ இந்த வயசில் என்ன பண்ணுவான், ஃபைலாக பண்ணுவாங்க என்ன விளையாடுறதுக்கு இல்லை. அது ரொம்ப சின்ன பிள்ளைங்க சில ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும்ல, சில பொருள்கள்லாம் அது போய் எடுக்கும்ல அது மாதிரி. ஆனாலும் அந்த வயசு எனக்கு அப்போல்லாம் ஆண்டவர் நம்ம இயேசு எங்கள் அம்மா ஆண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அது அவ்வளோ அறிவு கிடையாதுல்ல, 3 வயசில் சின்ன வயசு இந்த மாதிரி வயசில் என்ன தெரியும் நமக்கு, நம்ம இது தெரியுமா, வசனம் தெரியுமா, வார்த்தை தெரியுமா, பைபிள் தெரியுமா, ஒன்றும் தெரியாது நமக்கு இல்லையா. அப்போது அதை கடைசி வரைக்கும் வந்து அவ்வளோ வந்து சோதனை டெம்டேஷன் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு, ஆனால் எடுக்க முடியாதபடி கர்த்தர் என்னை தடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம தடுக்கிறாருன்னு எனக்கு தெரியாது என்ன. ஆனால் பாருங்கள், அது திருடாதபடி கர்த்தர் என்ன செய்தார், தடையை பயங்கரமான தடையை கொண்டு வந்து அதை எடுக்க முடியாதபடி ஆக்கினார். ஹல்லேலூயா. அப்புறம் போயிட்டேன் நான் எடுக்காமல். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் வந்து கர்த்தர் சின்ன வயசுலே கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார்ல. எவ்வளோ ஆச்சரியமாக கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மளை பாவம் செய்யாதபடி தடை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்மளையும் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்ன செய்வார், பாவம் செய்யாதபடி தடை. ஆண்டவரே என்னை காப்பாற்றோம், நான் பாவம் செய்யாதபடி என்னை காப்பாற்றோம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலையும் ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் வந்து இது வந்து ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரசங்கம் அப்படின்றது இல்லை இந்த காரியம்லாம். இது வந்து என்னதுன்னா இயற்கையாக நடக்கிற ஒரு காரியம். ஆவியானவர் வந்து தடை செய்கிறது, பாவம் செய்யாதபடி தடை செய்கிற என்னது இது வல்லமையான ஒரு காரியம், நடைமுறையில் செய்யப்படுகிற ஒரு காரியம் இல்லையா, ப்ராக்டிக்கல். நல்லா புரியுதா எல்லாருக்கும்? ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் கர்த்தர் செய்கிற காரியம். என் பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் படிக்குது, காப்பி அடிக்கலாம் பார்க்கும்போது பக்கத்தில் என்ன எழுதியிருக்கான்னு பார்க்க ஆசையாக இருக்கும். ஆண்டவர் பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ஆன்சர் தெரியாட்ட கூட நம்ம பார்க்கக்கூடாது இல்லையா. எந்த ஒரு காரியம் பெரியவங்க கூட எடுத்துங்க, ஒரு பண விஷயமோ ஒரு எந்த ஒரு காரியத்திலையோ இல்லை, ஒரு கொடுக்கல் வாங்கலையோ அல்லது ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், நம்ம என்ன செய்ய மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம்ல. ஆவியானவர் என்ன செய்வார், பொய் சொல்கிறதுக்கு நம்மளை விடுவாரா? ஒரு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறோம், அதை பொய் சொல்கிறதுக்கு கர்த்தருக்கு கிருபை செய்வாரா? என்ன ஆகையால் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், நாம் பாவம் செய்யாதபடி நம்மை தடுத்து காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் கிருபை செய்வார், ஒவ்வொரு காரியத்திலுமே கண்டிப்பாக செய்வார், இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு ஆவியானவர் கிருபையை செய்யலைன்னு சொல்ல முடியாது. கடவுள் இல்லாதவனுக்கு கூட தெரியும்ல இது தப்புன்னு தெரியாதான். அவன் திருடுறவன் கொள்ளை அடிக்கிறவன் எந்த காரியமும் செய்கிறான், கொலை பண்ணுறான், தப்புன்னு தெரியாதா? தப்புன்னு தெரியாதே செய்யலாம், தெரிஞ்சானு செய்யலாம் துணிஞ்சு. ஆகையால் நம்மோடு இருக்கிறவர் யார், பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. திருடாமல் இருக்கிறது சத்தியம், பொய் சொல்லாமல் இருக்கிறது சத்தியம், பாவம் செய்யாமல் இருக்கிறது சத்தியம். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியமான ஒரு உண்மையின் வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆனால் இது செய்யலை வச்சிங்களேன், பரிசுத்த ஆவியானவரை நம்ம வந்து அவர் சொல்கிறபடி கேட்காம அதுக்கு மேலே மிஞ்சி போய் அவரை ஓவர்டேக் பண்ணி நம்ம பாவத்தை செஞ்சோன்னா, இருதயத்தை கடினப்படுத்தி மனசை கடினப்படுத்தி ஆவியானவரை துக்கப்படுத்தி, ஆவியானவரை துக்கப்படுத்த என்ன செய்வார் தெரியுமா, அவர் நம்ம விட்டு போயிடுவார். போயிட்ட பிறகு என்ன ஆகும் தெரியுமா, அந்த பாவத்தை செய்கிறதுக்கு பிசாசு வந்து உங்களை வல்லமையாக வழி நடத்துவான். ஹல்லேலூயா. பிசாசு என்ன செய்வான், அப்புறம் வந்து அவன் நடத்த ஆரம்பிச்சிடுவான் நம்மளை. ஆமாம். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா, அவருடைய இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்து வரான். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தேன், பயங்கரமாக இருக்குது.
கர்த்தருக்கு பிரியமாலாம் எல்லாம் இருக்கும்போது என்ன, ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன 26ஆம் வசனம், இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே அவர்களுடைய பெண்கள் அது பலவிதமான பாவங்கள், பலவிதமான இச்சைகள், பாவங்கள், மாம்ச இச்சைகள், இப்படிப்பட்ட காரியங்களில் ஜனங்கள் ஈடுபடும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? உன் வழியில் போடா அப்படி விட்டுறார். ஹல்லேலூயா. நீ என்ன தெரிஞ்சிக்கல, நீ உனக்கு சேஃப்டிக்காக நான் சொல்கிறேன், அது செய்யாத, உனக்கு பெரிய ஆபத்து வரும்னு ஆண்டவர் என்ன பண்ண இடைப்படுறார். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான்? கொழுப்பிடிச்சி ஆவியானவர் விட்டுட்டு விலகி தன்னுடைய இஷ்டப்படி இச்சையின்படி நடக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாராம்? அலோவ் பண்ணுவானே. அலோவ் ஆர் டினை. இதில் வருதுல்ல, இதில் வருது, இதில் மொபைலில் வருது இல்லையா, அலோவ் ஆர் டினை. என்ன அர்த்தம்? ஒன்று ஏற்றுக்க, இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணுவார்? அலோவ் பண்ணுவார். எதுக்கு? அந்த பாவத்தில் போய் விழுந்து நீ சாப்பிட. கரெக்ட். பிரைஸ் தி லார்ட். பாவத்தில் விழுந்து சாப்பிடான்னு சொல்லி என்ன பண்ணுவார்? அவரே விட்டுருவார். ஹல்லேலூயா. கிருபை போயிடுது. அப்போது பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லையா? எவ்வளோ ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம ட்ரை பண்ணுவார், பாவத்துக்குள்ளே போகாதபடி ட்ரை பண்ணுவார். அப்படியும் நம்ம மனசை கடினப்படுத்தி அவர் விட்டு பழகும்போது அவர் விட்டுருவார். அல்லையா, ரொம்ப பயங்கரமான காரியம். இப்போ இந்த இதில் பாருங்கள், அதான் கிருபை. இக்காலத்தில் கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளும்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. அல்லேலூயா. கிருபையினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். we are saved by grace. நம்ம ஒரு பங்கு, நம்ம யார்? ஆண்டவருக்கு ஒரு பங்காக இருக்கிறோம், ஆண்டவருக்கு ஒரு சொத்தாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. we are the inheritance of God. இந்த செய்தியுடைய தலைப்பு என்னென்னா, நான் ஏன் இயேசுவின் சொத்து. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் இயேசுவின் சொத்து. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் இயேசுவின் சொத்து. நான் இயேசுவின் சொத்து. ஆமென். ஹல்லேலூயா. நான் இயேசுவின் சொத்து. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, இது விளையாட்டுக்கு இல்லை. we are the treasure of Jesus Christ. தேவனாய கர்த்தருக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொத்தாக, கிஃப்டாக கொடுக்கப்பட்டவர்கள் யார்? மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. யோவான் 17 வருது, கிளியராக வருது, நிறைய வருது. அதில் ஆத்துமாக்களை யார் இயேசு கொடுக்குறா? பிதா கொடுக்குறார். ஹல்லேலூயா. முன் பிடிக்கப்பட்டவர்களே பிதா இயேசுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஏதோ தப்பித்தவறி, பை மிஸ்டேக், பை டிஃபால்ட், பை ஆக்சிடெண்ட் நான் கிருஷ்ணன் மாறிட்டேன். இந்த வார்த்தை புரியுது அவங்களுக்கு? தெரியும், புரியுது தெரியல. தப்பித்தவரி எப்படியோ தடுக்கி விழுந்துன்னா கிருஷ்ணன் ஆகிட்டேங்க, அந்த கதை கிடையாது. அப்படி கிடையாது. என்ன, எப்படியோ பை ஆக்சிடெண்ட் ஆகி நான் வந்தேன்ல, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அதனால் ஆண்டு அந்த அர்த்தம் இல்லை. பை ஆக்சிடெண்ட் என்ன அர்த்தம்னா, ஏதோ பை சான்ஸ், பை தப்பி தவறி, ஏதோ தற்செயலாக, ஏதோ ஒரு காரணத்தினால நான் ஒரு காலத்தில் வேறு மதத்தில் இருந்தேன், இப்போ என்ன ஆகிட்டேன்னா கிறிஸ்தவன் ஆகிட்டேன். அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. அந்த மதத்தில் என்ன, இப்போ இந்த மதத்தில் இருக்கேன், அப்படி கிடையாது. அப்படி நினைக்க கூடாது யாருமே. இது மத மாற்றம் இல்லை, இது மனமாற்றம். அதுவும் தப்பு தான். இது மனமாற்றமும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க இது மதம் மாற்றம் இல்லை, இது என்னது மனமாற்றம் அப்படின்வாங்க. இது மனமாற்றமும் கிடையாது. இது என்ன தெரியுமா? பிதா நம்மை தெரிந்து கொண்டு நம்ம இயேசுக்கு அவர் நம்மை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம மனசில் மாற்றமா? இல்லை, அவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசினார், என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார். இயேசு எனக்காக சிறுமத்தில் தியாகமாக மரித்தார். அது அவருடைய வேலை. நம்மை இயேசுக்கு கொடுத்தது யார்? பிதாவின் வேலை. இயேசுதான் தெய்வம் என்பது நமக்கு நம்முடைய இருதயத்தில் வெளிப்படுத்துறது யார்? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இல்லை. எத்தனை பேர் பாஸ்டர்னாலும் ரட்சிக்கப்பட்டீங்க?
எத்தனை பேர் ஊழியக்காரன் ரட்சிக்கப்பட்டீங்க? அவர்களே கர்த்தர் பயன்படுத்தினார். யாரை பயன்படுத்தினார்? ஒரு பால் தினகரனையோ அல்லது ஒரு மோசின் லாஸ்டரையோ அல்லது தினன் ஐயாவையோ, ஒரு பாஸ்டரையோ, யாரோ ஒரு பாஸ்டரையோ, தட்சிணாமூர்த்தி பாஸ்டரையோ இருக்காங்க. அவர்கள் மூலமாக கர்த்தர் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், ஆவியானவர்களோடு பேசினார். இயேசுதான் தேவன். உங்களுக்கு வெளிப்படுத்தினது யார்? ஆவியானவர் தான். ஒரு மனுஷன் வெளிப்படுத்தவே முடியாதுங்க. எந்த ஒரு மனுஷனும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. எடுத்து சொல்லலாம், இயேசுதான்ப்பா தெய்வம், உனக்காக பாடுபட்டார், சிலுவையறையப்பட்டார், ரத்தம் சிந்தினார், நீ அவரை ஏற்றுக்கொள். அப்பொழுது திடீரென்று ஒரு இருதயத்தில் ஒரு சடனாக ஒரு என்னது கிளிக் ஆகும். கிளிக்குன்னு அர்த்தம் என்னன்னாக்கா, சடனாக ஒரு தொடுதல். அல்ல, ஒரு செகண்டில் ஒரு தொடப்பட்டார். என்றைக்கோ சொன்னார், ஏதோ ஒரு சூழ்நிலை திடீர்னு தொடப்பட்டார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன், வேலூர் பக்கத்தில் இருந்த ஒரு மனுஷன், அவர் அங்கே கொஞ்சம் வறுமையாக இருந்தது. அவர் எப்படியோ கொஞ்சம் வேலை செய்யலான்னு சொல்லி ஒரு கட்டட தொழிலானார், ஒரு கொல்று பிடித்தார், ஒரு மேசன் ஆனார், கொளுத்துக்காரன் ஆனார். அதுக்கப்புறம் கொத்தனாராகி அதுக்கப்புறம் மேஸ்திரி ஆனார். நல்லா வேலை செய்தார். மேஸ்திரி அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் கார், யார் கான்ட்ராக்ட் கார், ஒரு கான்ட்ராக்ட் கார் ஆனார். கான்ட்ராக்ட் கார் ஆகி கார் கூட வாங்கினார். அப்புறம் நல்லா நல்ல பில்டிங்லாம் கட்டினா, பெரிய பெரிய பில்டிங்லாம் அங்கெல்லாம் வேலூர் பக்கத்துலாம் கட்டினார். நல்ல பேர் கிடச்சிது. நல்ல துட்டு, கை நிறையா நல்ல துட்டு. ஒரு காலத்தில் சாப்பாட்டு இல்லாமல் இருந்தவங்க, ரொம்ப ஏழை இருந்தவங்க, ரொம்ப வறுமையில் இருந்தவங்க, இன்றைக்கி கை நிறையா துட்டு. என்ன பண்ணார்? நேராக எங்கே போனார்? கை நிறைய துட்டு சனிக்கிழமை துட்டு வந்தோடனே, கையில் நிறைய துட்டு வந்தோடனே எங்கே போனார்? நேராக கூலி வாங்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு, கையில் மிச்சம் மீது நிறையா கையில் நிரம்பி வழியுது, நேராக டாஸ்மாக். யார் சொன்னால்? நேராக டாஸ்மாக் போனார். இப்படியே போய்கிட்டு இருந்தார். என்ன, பல வாரங்கள், மாதங்கள், பல வருஷங்கள். நல்ல துட்டு, நல்ல டாஸ்மாக், நல்ல பிரியாணி, பரோட்டா, குருமா, என்ன வெட்டினார் எல்லாம். என்ன, இப்படியே இருந்தவர் கடைசியில் படிப்படியாக வேலை இல்லாமல் போய் கொஞ்சமாக குறைஞ்சி 60 பேர் வச்சு வேலை செஞ்சவர், அப்புறம் 30 பேர், 25 பேர், 10 பேர், 5 பேர், கடைசியில் அதுவும் போய் கையில் கோல்டு எடுக்க ஆரம்பித்தார். நொந்து போய் இன்னும் குடிப்பழத்தை உள்ள நொந்து போனால் இன்னும் ஜாஸ்தியாக இல்லை, கடன் வாங்கி குடிச்சு. என்ன, அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சபையில் போயிட்டு அங்கே யாரோ ஒருத்தர் கூப்பிட்டாரு, ஒரு தொட்டி கட்டணும் அப்படின்னார். காம்பவுண்டில் தொட்டி கட்டுறாரு. கொஞ்சம் கல் வாங்கி சிமெண்ட் வாங்கி தொட்டி கட்டுறாரு. தொட்டி வேலை செய்கிறாரு. அங்கே சத்தங்க, ஒரே சத்தம், அலேலியா 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 சத்தம், ஒரே சத்தம். என்ன, அந்த வீட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு சின்ன பில்டிங்கில் என்னன்னு பார்க்குறது, என்ன எல்லாம் அதான் இல்லையா, ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. என்ன, அப்புறம் ஆண்டவரே ரட்சியம், மார்க்க பந்து ரட்சியம், ஆண்டவர் மார்க்க பந்து ரட்சியம், வேறு பேர் மார்க்க பந்து. சத்தம் என்னது, நம்ம பேர் சொல்லி இப்போ கத்துறாங்களெல்லாம். மார்க்க பந்து ரட்சியம், ஆண்டவரே அப்படி குடிப்பழத்தை நீக்கும், ஒரு ஆசீர்வதியும், மறுபடியும் இழந்து போன வேலைகளை தாரோம். நம்ம ஆட்களை விட்டா எப்படி பயங்கரமாக பேசுவாங்க, அந்நிய பாஷை பேசி நம்ம சகோதரிகள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க. மார்க்க பந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணிடுவீங்க. என்ன, பயங்கரமாக ஜெபம் பண்ணுறாங்க. அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அது, நம்ம யாருன்னு அந்த பாஸ்டர் அவர் தான் தெரியும், அந்த ஓனர்னு தெரியும். ஓனர் யார்? பாஸ்டர். இவருக்கு ஓனர், அவங்களுக்கு பாஸ்டர். பாஸ்டர் நடத்துகிறாரு, ஜெபம் பண்ணுங்க, அந்த மனுஷனுக்கு ஜெபம் பண்ணுங்க சொல்லியிருக்காரு. நான் சொல்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன, கொஞ்சம் 10 வச்சா போதும் இல்லை, எந்த கஷ்டத்தில் கப்புன்னு பிடிச்சிக்கோம் ஜெபம். பவர்ஃபுல்லாக ஜெபம் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், ஆடா என்னப்பா அது, நம்மளுக்கு யார் முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ம ஜெபம் பண்ணணும், என்னமோ பண்ணுறாங்க, பிரார்த்தனை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி. அப்புறம் முடிஞ்ச பிறகு ஒரு பாஸ்டரை பார்த்து கூலி வாங்கி அதெல்லாம் சொன்னார். என்ன சார் பேரெல்லாம் சொல்லி எதோ பண்ணுறாங்களே சார். அதாங்க இப்போ ஜெபமோ, அதான் ஜெபமோ, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுக்கு பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னு நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாம் ஜனங்க, கடவுள் உங்களை கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார், மாற்றுவார் சொல்லி சாதாரண ஒரு பாஸ்டர் சொல்கிற மாதிரி அப்படி சொல்லி அனுப்பிட்டார். அது தொடர்ந்து வராரு.
அப்புறம் ஒரு நாள் வந்து சர்ச்சுக்கே போய் ஒரு நாள் போய் பார்க்கணும் சர்ச்சுக்கே போயிடணும்னு ஆசை வந்தது. இது போய் ஏறி போகும் பார்த்தா அங்கே வசனம் இருக்குது, நான் உன்னை விட்டு விழுதுமில்லை கைவிடுதுமில்லை. இந்த வசனத்தை பார்க்குறாரு யார்? மார்க்க வந்து பார்த்த உடனே அப்படி இதயத்தில் என்னமோ திடீர்னு ஒரு ஷாக் அடிச்சிச்சு. நான் உன்னை விட்டு ஆவியானவர் பேசிட்டார் வசனத்தின் மூலமாக. ஹல்லேலூயா. பாஸ்டர் மாற்றலை, பாஸ்டர் வாங்கன்னு தான் சொன்னார், அவ்வளோதான். ஜனங்க ஜெபம் பண்ணாங்க. மாற்றினது யார்? ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போனார் உள்ளே. அவருக்கு என்ன உள்ளே போய் உட்காரணும் ஆகிப்போச்சு. நல்லா இருந்தது, கேட்டார், ரொம்ப சந்தோஷமாக வெளியே வந்தார். திரும்பியும் போனார். அது அவர் டிரைவர்லாம் வச்சுருந்தார் அந்த காலத்தில். இந்த மார்க்கு வந்து அப்புறம் அவங்க காசு இல்லாதனால டிரைவர்லாம் கிடையாது. அப்புறம் இந்த வண்டி சும்மா கிடந்தது. அன்றைக்கி ஒரு நாள் சர்ச்சைக்கு போனோம், எல்லாம் ஆசையாக இருந்தது தான். எல்லாரையும் குடும்பத்தெல்லாம் வண்டியில் ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு, இவர் வண்டி ஓட்டினதே கிடையாது, காரு மாருதி ஆம்னி. ஏறி உட்காந்து இயேசுநாதர் வந்து நம்ம கேட்டால் அவர் செய்வார்னு சொல்கிறாங்களே, இவர் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. இது வரைக்கும் வண்டி ஓட்டாதவர், வண்டி ஸ்டார்ட் ஆகிப்போச்சு. மெதுவாக வந்து டிரைவர் ஓட்டுறது பார்த்துருக்காருல்ல, அதே மாதிரி பண்ணார். வண்டி மூவ் ஆகுது. அப்படியே நைஸாக மெதுவாக கொண்டு ரோட்டில் வந்துட்டார். மேலே ரோட்டில் வந்துட்டு மெதுவாக போகிறாரு. சாதாரண 10 நிமிஷத்தில் போக வேண்டிய டிஸ்டன்ஸு 25 நிமிஷம் ஆச்சான். பாருங்கள், கத்தரை நம்பி அந்த வண்டியை ஓட்டிட்டார் அன்றைக்கி. ஹல்லேலூயா. நடந்த காரியங்க இதெல்லாம். அப்புறம் வந்து சர்ச்சில் நல்லா இருந்தது, பாட்டெல்லாம் இருந்தது, எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு, ரொம்ப குதூகலமாகிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு வர ஃபேமிலிலாம் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டாரான். அது சொல்கிறார் அவர் சாட்சியில். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் இது பண்ணார். கொஞ்ச நாள் ஞானஸ்தானம் எடுக்கும். பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. இவரே கேட்குறாரு. பாஸ்டர் சொல்கிறதுக்குள்ளே இவரே ஞானஸ்தானம் கேட்குறாரு. ஹல்லேலூயா. பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பாருங்கள். ஞானஸ்தானம் எடுக்கிறார். அப்புறம் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க மறுபடியும் நல்ல பிஸ்னஸ், நேர்மையான பிஸ்னஸ். தண்ணி கிடையாது, டாஸ்மாக் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றினார். ஆமென். விடுதலை செய்தார். நல்லா இது பண்ணி ஒரு பழைய வீடு, அவங்க பழைய வீடு இருந்தது, அவங்க அப்பா அம்மா வீடு. அந்த வீட்டை எங்களுக்கு சொத்து இதை கொடுத்தாங்க. அந்த வீட்டை ரிப்பேர் பண்ணி அது வந்து கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டி, இல்லை அது கீழே பார்க்கிங் மேலே 2 மாடி கட்டிட்டார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஃபோட்டோ காமிக்கிறாங்க, எல்லாம் வீடியோவில் காமிச்சாங்க. அது எல்லாத்தையும் என்ன 2 ஃப்ளோர் வீடு. சின்ன வண்டி வச்சுனாரா, அது ஆண்டவே எனக்கு ஒரு கொஞ்சம் பெரிய வண்டியாக வேணும். கர்த்தர் அதையும் தந்தார். ஹல்லேலூயா. ஐட்டுன்னு விற்றுட்டு என்ன வாங்கினார்? ஜெயிலில் வாங்கினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அப்புறம் வந்து அப்படியே வந்து நல்லா ஆண்டுக்குள்ளே இருக்கிறாங்க. நல்லா பாஸ்டரோட சேர்ந்து நல்லா அவங்கள மாதிரியெல்லாம் நல்லா ஒளிஞ்சிறாரு கர்த்தர். அப்புறம் வந்து அது ஏதோ ஒரு பைபிள் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த பைபிள் காலேஜில் போய் படித்து அப்புறம் வந்து பி தியாலஜி, பேச்சுலர் தியாலஜி அந்த டிகிரி வாங்கிட்டார். ஹல்லேலூயா. 10th படித்தவர் தான். அது முடித்து அது வாங்கிட்டார். அது வாங்கிட்டு அந்த கேப்லாம் போடுவாங்கள்ல, கவுன்லாம், அதே மாதிரி பாஸ்டரோட உட்காந்து நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. இப்போ நடந்த காரியம் வேலூர் பக்கத்தில் மார்க்க பந்து. இப்போ யார்? பிரதர் மார்க். பேரை மாற்றிட்டார். ஒரு காலத்தில் மார்க்க பந்து, இப்போ பிரதர் மார்க். பிரைஸ் தி லார்ட். எளியவனை கர்த்தர் குப்பைன்னு தூக்குறார். இந்த மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான சாட்சி இருக்குது தெரியுமா தமிழ்நாட்டில், இந்தியாவில். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆகையால் கிருபை என்னது? கிருபை. எப்படி இயேசுவை கண்டுகொள்ளோம்? ஹல்லேலூயா. மதம் மாற்ற முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பாஸ்டர் பெங்களூரில் இருக்கிறார். அவர் அந்த பாஸ்டர் ஒரு பெரிய கூட்டம் நடத்தியிருந்தாராம். ஆயிரக்கணக்கான ஜனங்க. அப்போது வந்து போலீஸு சிபிஐலாம் வந்து ஐபி டிபார்ட்மெண்ட் வந்து டெல்லியிலேருந்து வந்தான். டெல்லியிலேருந்து இறங்கி இத்தனை பேர் வச்சு வந்து நீங்கள் கூட்டம் நடத்துகிறீங்களே, நீங்கள் மதம் மாற்றுறீங்க, இது வந்து யார் இதுக்கெல்லாம் பொறுப்பு? யார் மாற்றுறது? எங்களெல்லாம் யார் மாற்றுறது? இந்த ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உட்காந்துருக்காங்களே, இவங்களை யார் மாற்றுறதுன்னு இந்த பாஸ்டர் சொன்னானா, ஹூ இஸ் கன்வெர்ட்டிங்னு கேட்டானா. யார் மதம் மாற்றிருந்து இங்கிலீஷில் கேட்டான். ஹூ இஸ் கன்வெர்ட்டிங் அப்படின்னு கேட்குறான். கீழே டைரி வச்சு எழுதுகிறான். உங்கள் பேர் என்ன, அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, எல்லாம் எழுதுகிறான். ஆமாம், ஹூ இஸ் கன்வெர்ட்டிங்னு கேட்குறான். இவர் ஹோலி ஸ்பிரிட் இஸ் கன்வெர்ட்டிங். பாஸ்டர் பதில் அல்லேலூயா. இல்லை எழுதிட்டானா, ஹோலி ஸ்பிரிட் இஸ் கன்வெர்ட்டிங். அவர் எங்கே இருக்கிறாரு? எல்லா இடத்துலையும் இருக்கார். எனக்குள்ளே இருக்காது, எல்லா இடத்துலையும் இருக்காது. நீ வந்து அவனுக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னா.
அவன் முட்டிக்கிட்டானா, ஒன்றும் செய்ய முடியல. சரி எப்படின்னா தொலைச்சிப்பாங்க, என்ன மதம் மாற்றாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒன்றும் எழுத முடியாது, சட்டப்படி என்ன எழுத முடியும்? ஒன்றும் எழுத முடியாது. ஹல்லேலூயா. எடுத்து பேசுகிறோம், அவ்வளோதான். வார்த்தையை எடுத்து பேசுகிறோம். ப்ரீச்சிங், இவர் தான்ப்பா தெய்வம், இவர் தான் ரட்சகர், இவர் தான் உனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார், இவர் தான் வந்து நம்மை பாவத்தை கழுவி பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்வார் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மாறுறது யார்? உட்காந்துருக்கவங்க மாறுறாங்க. இல்லை, நான் அப்படி மாற்றினேன். இல்லை, ஹல்லேலூயா. யாரும் ஒருவர் கன்வெர்ட் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. கன்வெர்ட் பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து. இக்காலத்திலும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளும்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபை ஆயிராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. ஹல்லேலூயா. இது ரொம்ப கடினமான ஒரு காரியம் படிக்கிறதுக்கு, புரிஞ்சு கொள்றதுக்கு. எது கிருபையினால் உண்டாகாதென்றால், ரட்சிப்பு கிருபையினால் உண்டாகும், கிரியையினால் அல்ல. கிரியைனா என்ன? பலி செலுத்துதல், தோராவை கடைப்பிடித்தல். தோரா நம்மை ரட்சிக்காது. ரட்சிக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவரே தோராவாக இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த தோரா. ஆகையால் அவரும் அவருடைய ஆவியானவரும் நம்மை, அதான் கிருபை. அப்போது கிரியைனா என்ன? பலி செலுத்துவது, தோராய் கடைப்பிடித்து, அதுதான் கிரியை. கிரியினால் என்ன உண்டாகாது? கிருபை உண்டாகாது. அப்படி இல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அப்போ கிரியினால் வந்து ரட்சிப்புனா, அப்போ கிருபை என்னது? கிரியை வந்து என்னதில்லை, கிருபையானது கிருபை அல்லவே. அப்போது கிரேஸ்னால் அல்லன்னு ஆகிடும். தோரானால் ரசிக்கப்பட்டான், கிரியைனால் ரசிக்கப்பட்டான். கிரியைனா என்ன அர்த்தம்னா, ஒரு காரியத்தை செய்து, அதான் கிரியை. ஒரு மேட்ரை செய்கிறோம், அதான் என்னது? அது பேர் என்ன? கிரியை. கிருபைனா என்னது? தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்துகிற காரியம் யார் செய்ய முடியும்? இயேசு ஒருவரே செய்ய முடியும். அது பேர் தான் என்னது? கிருபை. ஹல்லேலூயா. தகுதியில்லாத என்னை கர்த்தர் அவர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. என்னுடைய நல்ல காரியமோ, நான் வந்து போய் சர்ச்சில் வந்து மெழுகுவர்த்தி வச்சதுனாலையோ, அல்லது வேளாங்கண்ணி போனதுனாலையோ, அல்லது பெந்தேகோஸ்தே சபையில் போய் நான் வெள்ளை போட்டதுனாலையோ, இல்லை எருசலேம் தேவாலயத்தில் போய் முட்டி அழுதுனாலையோ, அதுதான் என்னது? கிரியை. அதனால் ரட்சிக்கப்படல. யார் ரட்சிக்கப்பட்டனா? கிருபையினால், இயேசுவின் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அன்றியும் கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. புரியுதில்ல? அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. அப்பொழுது அந்த கிரியை, ஒரு காரியத்தை செய்து ரட்சிப்பது, அது ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? மத சடங்காச்சாரம் வச்சுங்களா, அதான் கிரியை. கிரியைனா என்ன? மத சடங்காச்சாரம். அது வந்து மாதா கோயில் சடங்காச்சாரமோ, அல்லது வேறு மதங்களுடைய சடங்காச்சாரமோ, இல்லை பெந்தேகோஸ்தே சடங்காச்சாரமோ, சிஎஸ்சி சடங்கு, எந்த சடங்காச்சாரமாக இருந்தாலும் அது என்ன செய்யாது? நம்மை ரட்சிக்காது. எது ரட்சிக்கும்? ஒன்லி கிருபை தான். ஹல்லேலூயா. கிரியை செய்து அது ஒன்றுமே இல்லை. கிரியையில் ஒன்றுமே இல்லை. அதான் கிரியை. இது கிரியை வந்து, அதனால தான் கிரியையானது கிரியை அல்லவே என்று கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. புரியுதா? அது வீட்டில் போய் நல்லா படிச்சு பாருங்கள், புரியும். அப்படியானால் என்ன? இஸ்ரவேலை தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், இஸ்ரவேல் புறஜாதியார். நாம் யார்? புறஜாதியார். வி ஆர் தி ஜென்டைல்ஸ். இங்கிலீஷில் ஜென்டைல், தமிழில் வந்து புறஜாதியார், எபிரே பாஷையில் கோயிம். நம்ம யார்? கோயிம். ஜூஸ் அண்ட் யெகூடா. அவங்களுக்கு யெகூடா அண்ட் கோயிம். ஜூஸ் அண்ட் ஜென்டைல்ஸ். யூதர்கள், புறஜாதியார். அப்போது அப்படியானால் என்ன? இஸ்ரவேலை தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ பவுல் என்ன செய்கிறாரு? நம்மளை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. யாரை பாராட்டுகிறார்? புறஜாதியார். அங்கே உள்ள, அந்த நேரத்தில் அங்கே உள்ள உட்கார்ந்து இந்த புறஜாதியார் தெரியுமா? பவுல் பேசும்போது கிரேக்கரு, ரோமரு, அங்கே உள்ள அரபி, என்ன, அங்கே உள்ள
அப்போல்லாம் முஸ்லீம் கிடையாது. எப்போ கிடையாது? பவுல் இது எழுதும்போது என்ன கிடையாது? இஸ்லாம் என்ற ஒரு மதம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அவர்கள் அரேபியர். அவர்கள் வந்து இந்த பலவிதமான ஜாதிகள், கல்தேயர்கள், ஹிட்டைட்ஸ், ஜெபுசைட்ஸ், இப்படிப்பட்டவர்களாம் இருக்குது இல்லையா? பலவிதமான ஜாதிகள். அப்படிப்பட்டவர்கள் கடவுளை இல்லாதவர்கள். அவர்கள் வந்து அஸ்தரோத்தையும் பாகாலையும் அப்புறம் வந்து என்னது இன்னொன்று அஸ்தரோத்து பாகால் தாகோன்களையும் வணங்கி கொண்டிருந்த ஜனங்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தான் யார்? புறஜாதி. கிரீக் வெள்ளைக்காரன், ரோமன்ஸ் வெள்ளைக்காரன். பிரைஸ் தி லார்ட். அப்போது அப்படினால் என்ன? இஸ்ரவேலை தேடுகிறதை அவர் என்ன தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? இஸ்ரவேலர் ரட்சிப்பை தேடிக்கொண்டு, ஆனால் அவர்கள் அடையவில்லை. ஹல்லேலூயா. இன்னும் மேசியா வருவார். இன்றைக்கு வரைக்கும் அதே தான் சொல்கிறான். இன்றைக்கி போனீங்க இன்றைக்கி போய் பாருங்கள் இஸ்ரேலில். அங்கே போய் ஜூக்கிட்ட கேட்டு பாருங்கள், வேர் இஸ் த மெஸ்ஸையா? இஸ் கம்மிங். இஸ் கம்மிங்கா? நோ பிரதர், இஸ் ஆல்ரெடி கம். நோ 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 கோவம் வந்துடும். அதுக்கு மேலே பேசினா அவ்வளோதான், ஃபினிஷ்டு. நம்ம நோ, தாடியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். பிளாக் கேப்பு, பிளாக் கோட்டு. ஜீசஸ் இஸ் மெஸ்ஸையா. No, I don't want to hear this. Get out. இப்படி தான் பேசுவாங்க. இப்படி தான் பேசுவான் இன்றைக்கி இருக்கிற யூதன். மேசியா, ஜீசஸ் மேசியா, யெஷுவா மஷியா. ஜீசஸ்க்கு எப்ரே பாஷை என்ன பேர்னா யெஷுவா ஹா மஷியா. யெஷுவா ஹா மஷியா. ஹானா த மெசாயான்னு அர்த்தம். ஜீசஸ் த மெசாயா. யெஷுவா ஹா மஷியாக். தமிழில் மேசியா, இங்கிலீஷில் மெசாயா, இப்ரே பாஷையில் மஷியாக். அந்த தொண்டை ப்ரொனன்சியேஷன் வித்தியாசமாக இருக்கும். அவர் தான் மேசியான்னு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சந்தித்திருக்கிறார். நாம் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இஸ்ரவேலர் மேசியாவை ஏற்றுக்கொள்ளாதபடினால பவுல் புறஜாதியார் இடத்துல வந்தார். அவருடைய வசனத்தின் மூலமாக இன்னைக்கு 2019 வருஷத்தில் நம்மக்கிட்ட வந்திருக்கிறார். இப்போ யார் வந்திருக்கா? பவுல் வந்திருக்கிறார். பவுல் பேசுகிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு பேசின பவுல் இன்றைக்கு நம்மோடு கூட இந்த வசனத்தின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். Saint Paul is talking to us even today. அவர் இங்கே பர்வத்தில் இருக்கிறார். இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார் யார்? ஆவியானவர் பவுலுடைய வார்த்தைகளை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். மறுபடியும் இப்போ உபாகம் 32 வாங்க. அல்ல 8 வசனம் 9 சொன்னதுங்களா இல்லையா? இப்போ 8 வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு, யார் ஜாதிகள்? யார்? நம்ம தான். ஹல்லேலூயா. நம்ம தான். யார்? இந்த புறஜாதியார் இல்லையா? இந்தியர்கள், பாகிஸ்தானிகள், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இஸ்ரேலை தவிர மற்ற எல்லா தேசமும் யார்? வெள்ளைக்காரன், பிரிட்டிஷு, அமெரிக்கன், எல்லாவனும் யார்? புறஜாதியார் தான். ஹல்லேலூயா. இத்தனை புறஜாதியாருக்கு கடவுள் யெகோவா யார் மூலமாக கொடுக்கப்படுகிறார்? யூதர்கள் மூலமாக. ஹல்லேலூயா. த்ரூ ஜூயிஷ் பீப்புள். ஏனென்றால் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஒருவனை தெரிந்து கொண்டார். ஒரு மோசையை தெரிந்து கொண்டார். ஒரு ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவரிடத்தில் பேசினார். இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார். ஒரு கோத்திரமாக, 12 கோத்திரமாக, ஒரு தேசமாக தெரிந்து கொண்டார். He chosen the nation of Israel. சரித்திரத்தில் ஒரு தேசமாக தெரிந்து கொண்டார். பூமியின் மத்தியில் அவர்களை கொண்டு வந்து வைத்தார். எங்கே வச்சிருக்காரு? மத்திய தரை. என்ன சொல்கிறோம்? மத்திய தரை கடல் சொல்கிறோம்ல. மிடில் ஈஸ்ட் அர்த்தம். மிடில், உலகத்துக்கு மிடிலே சென்ட்ரல் யாரும் வச்சுருக்கிற ஆண்டவர்? இஸ்ரவேலர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். லண்டனே வச்சுருக்காரு, இல்லாமல் வாஷிங்டன் வச்சுருக்காரு. யாரை வச்சுருக்காரு? எருசலேம். ஹல்லேலூயா. எருசலேம். இன்னைக்கு எருசலேம் வந்து இஸ்ரேலின் தலைநகராக மாறி இருக்கிறது மறுபடியும். ஹல்லேலூயா. ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் பங்கிட்டிருக்கிறது? உன்னதமானவர் யார்? தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டிருக்கிறார். நமக்கு கர்த்தர் சுதந்திரங்களை பங்கிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
தேசங்களை இந்தியாவுக்கு, இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு தமிழ்நாட்டை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் தமிழன் திராவிடன் பிறக்கணும்னு யார் செஞ்சு அவர் யார் திட்டம் தீர்மானம்? நம்முடைய தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் தான் கூட நம்மளை இங்கே உட்கார வச்சுருக்காரு. தெலுங்கோட அக்கடை, மலையாளி அவடை, என்ன கன்னடியா அக்கடை, கன்னடி எப்படி சொல்கிறது? ஹல்லி அக்கடை, தேர் மீன்ஸ் ஹல்லி. கன்னடியா அக்கடை, ஹல்லி கன்னடிகா ஹல்லி. ஐயா தமிழர் தான். ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில், ஆதாமின் புத்திரத்தை வெவ்வேறாக பிரித்தது யார்? நம்முடைய தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் அவர் தான் செய்தாங்க, ஆண்டவர் தான் செய்தார். ஒவ்வொருத்தனுக்கும் வெள்ளைக்காரனுக்கு அங்கே இங்கிலாந்து, என்ன அந்த ரஷ்யாக்காரனுக்கு அங்கே, ஜப்பான்காரனுக்கு சப்பமுக அங்கே, என்ன ஒவ்வொருத்தருக்கும் அங்கங்கே விட்டு பிரித்து விட்டார். நீ அங்கேடுறா, நீ இங்கேடுறா, என்ன அப்படி பிரித்து விட்டார். ஹல்லேலூயா. விட்டுட்டு என்ன பண்ணுறார் தெரியுமா? வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரை தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லையை திட்டம் பண்ணினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய அவருடைய தொகைக்கு தக்கதாய். ரொம்ப ஆச்சரியமான காரியம். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யோசித்தாலே அவங்க சின்ன நேஷன் தான், சின்ன கண்ட்ரி தான், ஒன்றுமே இல்லை, பாதி தமிழ்நாடு தான், அவ்வளோ தான் ஜனங்க. என்ன அவங்களுக்கு வச்சு அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக, அதுக்கு தகுதியாக மற்ற தேசங்களை எல்லாத்தையும் அவர் டிசைன் பண்ணியிருக்கிறாராம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஆச்சரியமான காரியம். என்ன சர்வ ஜனங்களின் எல்லையை திட்டம் பண்ணினார். இப்போ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் இஸ்ரவேல் யார்? நீங்கள் தான் இஸ்ரவேல். அவங்க தேசத்தின்படி இஸ்ரவேலர், நேஷ்னல் இஸ்ரேல் யார்? இப்போ இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் யார்? அவங்க யூதர்கள். நேஷ்னல் இஸ்ரேல்னால் நம்ம இந்தியன்ஸில், அதே மாதிரி அவங்க யார்? இஸ்ரேலி. நேஷ்னல் இஸ்ரேல் இருக்கிறாங்க. இப்போ நம்ம யார்? ஆவிக்குரிய இஸ்ரேல் யார்? நம்ம தான். ஹல்லேலூயா. நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். யார்? உலகமெங்கும் உள்ள ரட்சிக்கப்பட்டவர், மீட்கப்பட்டவர்கள் யார்? உலகமெங்கும் உள்ள சபை, மணவாட்டி சபை. நான் முதல்ல சொன்னல மணவாட்டி யார்? உலகமெங்கும் உள்ள மீட்கப்பட்டவர்கள். மணவாளன் யார்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்போது இந்த உலகமெங்கும் உள்ள மணவாட்டி வைத்து இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நம்மை வைத்து தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? சர்வ ஜனங்களின் எல்லையை திட்டம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். நம்ம பாருங்கள், உங்களுடைய பவரை யோசித்து பாருங்கள். நம்மகிட்ட இருக்கிற பவரை யோசித்து பாருங்கள். இந்த பவர் நம்ம பவர் இல்லை, இது யாருடைய பவர்? கர்த்தருடைய பவர். பவர் ஆஃப் காட், பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. திரியேக தேவனுடைய வல்லமை. நம்மை கொண்டு தான் மற்றவர்களே அவர் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ உங்கள் வீட்டை சுற்றி அவருடைய எல்லையை குறிப்பது யார்? நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு எல்லையை கொடுத்துட்டார். உங்களுக்கு ஒரு எல்லையை கொடுத்தா, எனக்கு ஒரு எல்லையை கொடுத்துட்டார். இந்த எல்லை விட்டு ஒருத்தனை நம்ம என்ன செய்ய முடியாது? அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. wherever you are established, nobody can shake you, and you will be impacting your neighbors. Hallelujah. சர்வ ஜனங்களை எல்லை திட்டம் பண்ணினார். இன்னொருத்தன் என்ன செய்ய முடியாது? உங்களை ஒரு தொந்தரவு கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா, அதுதான் ஆண்டவருக்குள்ள இருங்கன்றது. வழி விலகி போயிடாதீங்க, பாவம் செய்யாதீங்க, அறகுறையாக இருக்காதீங்க, ரெகுலராக இருங்க, ஜெபம் பண்ணுங்க, அன்பாக இருங்க, தாழ்மையாக இருங்க, கர்த்தருக்கு பிரியமாக இருங்க, எல்லாம் ஆராதனைக்கு வாங்க. எதுக்கு இதை சொல்கிறோன்னா, ஏன் அப்படி அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கோம்? அப்போ தான் நமக்கு பவர் கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய பாதுகாவல் கிடைக்கும். என்றைக்கு ஒரு நாளைக்கு வர முடியாமல் சூழ்நிலை, தட்ஸ் டிஃப்ரெண்ட். உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம், சம்திங் கனாட் கம். சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். நாங்களே சில நேரம் வர முடியாமல் ஆகுது, சில காரியத்தினால. ஒன்று ஊழியத்துக்கு போனால் ஏதோ ஒரு காரியம், ஏன்னா ஒருத்தர் உடம்பு சரியில்லை, வீட்டில் படுத்துருக்காங்க, இது சம்திங், என்ன அது வேறு விஷயம். ஆனால் நம்முடைய இருதயம் எங்கே? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. ஹல்லேலூயா. நம்ம யார்? அவருடைய பங்கு. என்னுடைய மை போர்ஷன். அவருடைய கர்த்தருடைய பங்கு யார்? கர்த்தருடைய ஜனம். ஹல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு சொன்ன மோசே சொன்ன காரியம். மோசே பாட்டு பாடினார்.
மோசே கடைசியில் பாட்டு ஒரு பாடி தான் இறந்தார். கடைசியில் பாட்டு பாடி சோத்திரம் பண்ணி தான் இறந்தார் மோசே, தெரியுமா? அது பாருங்கள், இது பாட்டு, இது மோசையோடைய பாட்டு. மோசையை கத்தன்னு சொல்கிறா தெரியுமா? இந்த ஜனங்க கோல் பிடிச்சி போய் தண்ணி கேட்டாங்க. ஹோரேபில் போய் தண்ணி கேட்டால் இவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, டென்ஷன் ஆகிட்டார். என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அந்த ராக்கை கத்தனை சொன்னார், அந்த பாறை அடி ஏமா பேச சொன்னார். இவர் பேசலை, பாறைக்கிட்ட பேசியானார். பாறை எது குறிக்குதுன்னா கத்தரை குறிக்குது. அதில் கண்மலை யார்? இயேசு கிறிஸ்து. என்கிட்ட பேசினார். இவர் என்ன கோவம் வந்து டென்ஷன் ஆகி பாறையை தடி வச்சிட்டார். தடி வச்சு லொட்டோட்டுன்னு வச்சுட்டார். என்ன, அது கத்தருக்கு கோவம் வந்துச்சு. அது சரியில்லை, கீழ்ப்படியில். மோசே கீழ்ப்படியில்ல. என்ன பேச சொன்னார், பேசிக்கலாம்ல. இவருக்கு எதுக்கு மாம்சத்தில் போய் என்ன பண்ணிட்டார்? லத்தி வச்சு அடிச்சிட்டார் கண்மலையை. அதனால் தண்ணி வந்துச்சு, தண்ணி குடித்தாங்க எல்லாம். கத்தனை சொல்லிட்டாரு, நீ வந்து எங்கே போக மாட்டேன், கானான் தேசத்துக்குள்ளே போக மாட்டேன், மேலே ஏறி மலை மேலே பார்த்துக்கோ, அதான் ஏன் அங்கே தான் எல்லாம் போவான், நீ போக மாட்டேன். என்ன பிரதாபமான ஒரு காரியம் பாருங்க. மோசே கத்தர் கீழ்ப்படியாத என்ன செஞ்சார்? நீ கானானுக்குள்ளே நீ போக, இவ்வளோ 40 வருஷம் அலைஞ்சான். கடைசியில் யூ கான்ட் என்டர். ஒரு இடத்துல சொல்லுது, இதை பற்றி என்கிட்ட பேசாது, டோன்ட் டாக் அபவுட் இட். கத்தனை சொல்லிட்டாரு, இதை பற்றி என்கிட்ட பேசாதன்ட்டார். அப்போ கத்தர் எப்படி, எவ்வளோ ஆண்டவர் அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். ஆனால் அவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது என்ன, இப்போ கத்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய, நியாயம் செய்கிறார். செத்த பிறகு கொண்டு விட்டார். எங்கே கொண்டு விட்டார்? மருவமலையில் கொண்டு விட்டார் அவர். ஐயோ, பரதாவன் பார்த்து என்ன பண்ணார்? செத்த பிறகு மருவமலையில் யார் கூட வா, நீ தனியாக வராத, எலியாவே கூட்டிகிட்டு வா, சும்மா வந்துட்டு போகாத அப்படின்னு சொல்லி. என்ன, அவரும் நானும் வரேன், நீயும் வா, பரவாயில்ல ஒழிஞ்சுப்பா சொல்லி. ரொம்ப ஆச்சரியமான காரியம் இல்லை? ஆவியில் வந்தார். ஹல்லேலூயா. ஆன் தட் மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் மோசஸ் கேம், எலைஜா கேம், ஜீசஸ் கேம் இல்லையா? அப்போ இந்த 3 சீஷர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு மேலே போய், ஆண்டவரே என்ன செய்யன்னு தெரில, அவங்களுக்கு ஸ்டண்ட் ஆகிட்டாங்க, ஆண்டவரே ஒருத்தருக்கு ஒரு டென்ட்டு போட்டலாமா, உங்களுக்கு ஒரு டென்ட்டு, மோசைக்கு ஒரு டென்ட்டு, இலையாவுக்கு ஒரு டென்ட்டு போட்டுறவா. என்ன இவர்கள் என்ன பேசுன்னு தெரியாமல் பேசுகிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய அவருடைய இதை குறித்து ஆண்டவர் யாரோட பேசினா, தன்னுடைய பாடு மரணத்தை குறித்து இயேசு அவர்களோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. இப்போ இதை பார்க்கும்போது கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம யார்? அவருக்குலாம் சுதந்திரம். அவருக்கு சொத்துனா யார்? நம்ம தான். ஹல்லேலூயா. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைக்கி நம்ம ப்ளஸ்ஸு நம்மளும் பிரஜாதியாரிய நாமும் இஸ்ரவேலில் இன்றைக்கி இருக்கிற இஸ்ரவேலில் ரட்சிக்கப்படுகிறவர்களும். ஹல்லேலூயா. இத்தனை 2000 வருஷமாக யார் யார் இஸ்ரேலில் ரட்சிக்கப்பட்டிருக்கானோ அவனும் மனவாட்டி தான், நாமும் சேர்ந்து அவளோட கூட சேர்ந்து நாமும் மனவாட்டி. புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேலாக இருப்பதுனால வந்து சுதந்திரம் கிடையாது. என்ன சுதந்திரம்? அவர்களிலே மீட்கப்பட்டவர்கள். யாரில் மீட்கப்பட்டவர்கள்? இஸ்ரவேலில் மீட்கப்பட்டவர்களும் புறஜாதியாரில் மீட்கப்பட்டவர்களும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் என்னது மனவாட்டி சபை. அது இடத்துல பகையை சிலுவையில் கொன்றார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கும் புறஜாதியாருக்கும் இருந்த பகையை சிலுவையிலே கொன்றார். இன்றைக்கும் இஸ்ரவேலுக்கும் பலஸ்தீனியருக்கும் இருக்கிற சண்டை, இன்றைக்கி இஸ்ரவேலுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் இருக்கிற சண்டை, இந்த பகையை அவர் சிலுவை மரத்தில் கொன்றார். ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு காலத்தில் எகிப்தும் இஸ்ரவேலும் சீரியாவும் ஒரு பெரிய ஹைவே இருக்கும்னு பைபிள் சொல்கிறார். ஹல்லேலூயா. யூதர்கள் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவா? எகிப்தியர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அரபியர்கள் இப்போ நிறைய எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க. சீரியர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் ரட்சிக்கப்படும். இப்போ என்ன அர்த்தம்? யூதர்களும் புறஜாதியாரும் ரட்சிக்கப்பட்டு ஒரே கர்த்தருடைய மனவாட்டியாக இருப்பார்கள். இந்தியர்களும் மற்ற எல்லா தேசத்து ஜனங்களும் மீட்கப்பட்டவர்களும் நாமும் எகிப்தியரும் சீரியரும் அரபியரும்
ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் நாம் ஏக ஜனமாக இருப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பாருங்கள். ஆகையால் இந்த தலைப்பு என்ன? நான் ஏன் இயேசுவின் சொத்து. ஹல்லேலூயா. நான் ஏன் இயேசுவின் சொத்து. ஹல்லேலூயா. இது தலைப்பு. ஏனென்றால் அவர் என்னை நேசித்தார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு தியாகமாக தண்ணியை கொடுத்தார். ஆகையால் நான் இயேசுவின் சொத்து. இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்குள்ளாக நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. 3000-4000 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இப்பொழுது நம்முடைய தலைமுறையில் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நாம் சாதாரண நாட்கள் அல்ல. நான் இயேசுவின் சொத்து. ஐ அம் த ட்ரெஷர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.